பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சுர் ராபிஆ அஷரா, 14வது பாடம். இந்த பாடத்தில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அப்துல் ரஹீம் சாப் இந்த புத்தகத்துக்காக இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அதை இந்த பாடத்தில் என்னென்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அதை நான் இங்கிலீஷில் வாசிச்சுட்டு உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். இன் திஸ் லெசன் வி லேர்ன் த ஃபாலோவிங். இந்த பாடத்தில் பின்வருபவற்றை நம்ம கற்க போகிறோம். த அம்ர், த இம்பரேட்டிவ், வினை, அதாவது கட்டளை, கட்டளை வினையை நம்ம படிக்க போகிறோம். கடந்த காலத்தை படித்தோம், நிகழ்காலத்தை படித்தோம், அதாவது மாதி முதாரி படிச்சிருக்கோம். இப்போ நம்ம கட்டளை எப்படி சொல்கிறது, செய்யு, எழுது அப்படின்னு எப்படி சொல்கிறது. The amr is the form of the verb which signifies a command like go, sit, get up. அம்ருங்கிறது வினை சொல்லுடைய ஒரு வகை. அது என்ன செய்யும்? கட்டளையிடும். போ, உட்காரு, எந்திரி, இதெல்லாம் கட்டளை. அது மாதிரி இஜ்லிஸ், இத்ஹப், இஜ்லிஸ், கும், இதெல்லாம் கட்டளை. எப்படி இதை நம்ம டிரைவ் பண்ணுறது? The amr is formed from the mudari of the second person by omitting the initial tha and the final o as explained below. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு அந்த இப்போ கதபங்கிற வினை சொல் எடுத்துக்கோங்க. கதப அவன் எழுதினான், யக்துபு அவன் எழுதுகிறான், அந்த தக்துபு நீ எழுதுகிறாய். இப்போ இந்த அந்த செகண்ட் பர்சன் முன்னிலை குறிக்கக்கூடிய அந்த வினை சொல்ல அதிலிருந்து நம்ம வினையை எடுக்கிறோம், அமருடைய ஃபியலை எடுக்கிறோம். என்ன செய்கிறோம்னா, தக்துபு இருக்குல்ல, இந்த தக்துபுல இருக்கிற இந்த தாவை முதல்ல எடுத்துடணும். எடுத்தோன்னா இக்துப் அப்படின்னு இருக்கா. இப்போ எப்போவுமே சுக்குன்னு ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா நம்ம உச்சரிக்கிறது கஷ்டம். அதனால் அதை உச்சரிக்கிறதுக்காக நம்ம அடுத்து ஒரு வேலை செய்யணும். இங்கே என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில், நவ் த ரிசல்ட்டிங் ஃபார்ம் கமன்சஸ் வித் அ சாக்கின் லெட்டர். சுக்குனுள்ள எழுத்து தான் சாக்கின் அப்படின்னு சொல்கிறோம். எந்த எழுத்துக்கு சுக்குன் இருக்கோ அது சாக்கின். இப்போ சாக்கினை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியதாக மாறிடுச்சு. தட் இஸ் அ லெட்டர் நாட் ஃபாலோட் பை அ வவல். அதாவது அது ஒரு ஃபத்ஹாவோ கஸ்ராவோ லம்மாவோ கொண்டு வரல. திஸ் இஸ் நாட் பெர்மிசபிள் இன் அரபிக். அரபியில் அப்படி வராது, இங்கிலீஷில் வரலாம். ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்கிறத வச்சு ஆரம்பிக்குது. நான் அரபியில் ஃபத்ஹாவில் கொண்டோ இல்லை தம்மா கஸ்ராவை கொண்டு தான் ஆரம்பிக்கும், சுக்குனை கொண்டு ஆரம்பிக்காது. டு ஓவர் கம் திஸ் டிஃபிகல்ட்டி அ ஹம்சத்துல் வசூல் இஸ் ப்ரிஃபிக்ஸ் டு த வெர்ப். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியேறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு ஹம்சத்துல் வசூல், ஒரு அலிஃபை சேர்த்துக்கிறணும். திஸ் ஹம்சா டேக்ஸ் லம்மா இஃப் த செகண்ட் ரேடிக்கல் ஆஃப் த அம்ர் ஹாஸ் அ லம்மா, அதர்வைஸ் இட் டேக்ஸ் கஸ்ரா. இதில் என்னன்னா, இப்போ நமக்கு தக்துபு, இதில் ஃபேலுடைய எழுத்து காஃப் தா பா, இது தாங்கிறது ஹர்ஃபுல் முதாரா. இப்போ இந்த 3 எழுத்து தான் அசலான எழுத்து. மாதிலையும் இது அப்படியே இருக்குது, முதாரிலையும் இருக்குது. இதில் முதல் எழுத்து இது காஃபு, ரெண்டாவது எழுத்து தா, கடைசி எழுத்து பா. இந்த ரெண்டாவது எழுத்துக்கு ஃபத்ஹா வந்துச்சுன்னா நம்ம, அதாவது லம்மா வந்துச்சுன்னா, இந்த ரெண்டாவது எழுத்துக்கு லம்மா வந்துச்சுன்னா நம்ம லம்மாவுடைய அலிஃபை சேர்க்கணும், ஊங்கிறத சேர்க்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு லம்மா வராமல் ஃபத்ஹாவோ கஸ்ராவோ வந்துச்சுன்னா அப்போ கஸ்ரா உள்ள அலிஃபை சேர்க்கணும், ஈங்கிறத சேர்க்கணும். அப்போ இங்கே லம்மா இருக்கிறதுனால ஊங்கிறத சேர்க்கணும். உக்துப், இங்கே பாருங்க தக்துபுன்னு இருக்கு. முதல்ல என்ன செய்கிறோம், தாவை எடுத்துடுறோம். அப்போ உக்துபுங்க மட்டும் இருக்குது, அதை சொல்ல முடியாது. அதனால் ரெண்டாவது எழுத்தை பார்க்குறோம். ரெண்டாவது எழுத்துக்கு லம்மா இருந்தால் ஊன் சேர்க்குறோம், உக்துப். தஜ்லிசு இருக்கு, அந்த தஜ்லிசு, நீ அமருகிறாய் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நீ அமர், நீ உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா தாவை முதல்ல எடுத்துடுறோம். தாவை எடுத்தவுடனே இந்த மாதிரி ஜிலிஸ்ன்னு ஆயிடுது. இப்போ இங்கே ரெண்டாவது எழுத்துக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது எழுத்துக்கு லம்மா கிடையாது, கஸ்ரா இருக்குது. கஸ்ரா இருந்தாலும் சரி ஃபத்தா இருந்தாலும் சரி நம்ம ஈ சேர்க்கணும். இஜிலிஸ். புரிஞ்சுதுங்களா? அப்போ இஜிலிஸ்னா உட்காருன்னு அர்த்தம். கட்டளை வாக்கியம், கட்டளை வினை சொல். தஃப்தஹு அந்த தஃப்தஹு, நீ திறக்கிறாய். இப்போ தாவை முதல்ல எடுத்துட்டோம், இது இப்படி வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது எழுத்தை பார்க்குறோம். ரெண்டாவது எழுத்துக்கு ஃபத்ஹா இருக்குது. ஃபத்ஹா இருந்தாலோ கஸ்ரா இருந்தாலோ ஈ சேர்க்கணும். அப்போ இஃப்தஹ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ நம்ம முதாரியிலேருந்து எப்படி நம்ம ஃபியலுல் அம்ருடைய ஃபியலை எடுக்கணுங்கிறத கற்றுக்கிட்டோம். This Hamzatul Wasl is pronounced only when the Amr is not preceded by any word. If it is preceded by a word, the Hamza is omitted in pronunciation, though it remains in writing. என்ன சொல்ல வராங்க? இப்போ நம்ம ஊன் சேர்த்தோமா, ஈன் சேர்த்தோமா, ஈன் சேர்த்தோமா, இந்த ஊ ஈங்கிறது தான் ஹம்சத்துல் வசுல். இந்த ஹம்சத்துல் வசுல் வாக்கியத்துடைய முதல் வார்த்தையாக வரும்போது உச்சரிப்போம். உக்துப், எழுது அப்படின்னு அர்த்தம். யா பிலால் உக்துப், இது வாக்கியத்துடைய முதல் வார்த்தையாக வரல, ரெண்டாவதா மூணாவதா கடைசியாக வந்திருக்குன்னா அப்போ இந்த ஹம்சத்துல் வசுலை உச்சரிக்காம இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை அப்படி சேர்த்துருவோம். யா பிலால் உக்துப், இந்த லூவை காஃபோட சேர்த்து லுக்துப், யா பிலால் உக்துப் அப்படின்ட்டு சொல்லுவோம். யா பிலால் உக்துப். நீங்கள் யா பிலால் உக்துப் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் வரும். இப்படி தான் இப்படி சொல்லணுங்கிறது ஒரு முறை. நாட் யா பிலாலு உக்துப், இப்படி சொல்கிறது தான் முறைங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யா பிலால் அப்படின்னு சொல்லிட்டு பிலாலை கூப்பிட்டு எழுதுன்னு சொல்கிறீங்க, உக்துப் அப்படிங்கிறீங்க. அப்போ நான் கேப் வந்துடுது. இப்போ நீங்கள் உக்துப் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, அப்படி சொல்லும்போது பரவாயில்ல. ஆனால் இங்கே சேர்த்தே சொல்லும்போது யா பிலால் உக்துப், பிலால் எழுது அப்படின்னு சொல்கிறோம். இக்ரா, எழுது. இக்ரா, படி. கரஅ யக்ரஉ அந்த தக்ரஉ, அதில் தாவை எடுத்துட்டோம். அலிஃப் ரா வந்து ஃபத்ஹா இருக்குது, அதனால் ஈ சேர்த்துட்டு இக்ரா. இக்ரா வக்துப், வ உக்துப் சொல்லக்கூடாது, வக்துப். ஏன்னா இது முதல் வார்த்தையாக இல்லை, வாக்கு அப்புறம் வந்திருக்கு. இது இப்போ முதல் வார்த்தை. இக்ரா வந்து முதல் வார்த்தையாக இருக்கனால இந்த ஈ சொல்கிறோம் இக்ரா. ஆனால் உக்துபுங்கிறது இதுக்கு பின்னாடி வந்ததுனால நம்ம இந்த ஊவை சொல்லாமல் வாவோட சேர்த்து வக்துப்னு சொல்லணும். இக்ரா வக்துப், எழுது படி, ரீட் அண்ட் ரைட். உக்துப் வக்ரா, உக்துப் வக்ரா, ரைட் அண்ட் ரீட், எழுது படி. புரிஞ்சுதுங்களா? As we have seen, this Hamza is Hamzatul Wasl. So the sign of the Hamzatul Qata should not be written above or below it. Hamza உங்களுக்கு தெரியும், ஒரு ஹம்சா இந்த அலிஃபுக்கு மேலே ஹம்சா இருந்துச்சுன்னா அதுதான் ஹம்சத்துல் கதா, ஹம்சத்துல் கதஇ. ஹம்சத்துல் கதஇனா என்னன்னா அது நம்ம அது வாக்கியத்துடைய முதல் வார்த்தையாக முதல் சொல்லாக இருந்தாலும், ஒரு வாக்கியத்துடைய முதல் சொல்லாக இருந்தாலும், இடையில கடைசியில் வந்தாலும் அது உச்சரிப்போம். ஹம்சத்துல் வசுல் அப்படிங்கிறது என்னன்னா அது வாக்கியத்துடைய முதல் சொல்லாக வரும்போது உச்சரிப்போம், இரண்டாவதாக கடைசியாக இடையில எங்கேயாவது வரும்போது உச்சரிக்க மாட்டோம். இதான் ஹம்சத்துல் வசுல். நம்ம ஃபேலுடைய அம்ருல, இந்த அம்ருல வரக்கூடிய இந்த வகையான அம்ருல வரக்கூடிய ஹம்சா இருக்கு, அது ஹம்சத்துல் வசுல். அதனால தான் அந்த ஹம்சாவுடைய குறியை இங்கே நம்ம எழுதக்கூடாது. இதை எழுதும்போது உக்துப் இப்படி எழுதணும், உக்துப் அண்ட் நாட் உக்துப். இந்த பாருங்க, இந்த அலிஃபுக்கு மேலே இந்த குட்டி ஹம்சா இருக்கா, இது நார்மலாக நம்ம போடுவோம்ல, இந்த உக்துப்ல போடக்கூடாது. ஏன்னா இது ஹம்சத்துல் வசுல். ஹம்சத்துல் இப்படி போட்டால் ஹம்சத்துல் கதா ஆயிரும், அது தப்பு. இஜ்லிஸ் அண்ட் நாட் இஜ்லிஸ்.
இப்படி வெறும் அலிஃபை போட்டு தான் எழுதணுமே ஒழிய இந்த ஹம்சாவை போடக்கூடாது. ஏன்னா இது ஹம்சத்துல் வசல். ஹம்சத்துல் கத்அ மட்டுக்கு தான் இந்த ஹம்சாவை போடணும். த அம்ரு ஃப்ரம் தஅகுலு இஸ் குல். இப்போ இன்னொரு வித்தியாசம். அகல அவன் சாப்பிட்டான், யஅகுலு அவன் சாப்பிடுகிறான், அந்த தஅகுலு நீ சாப்பிடுகிறாய். அதிலிருந்து ஃபேல் வரும்போது நம்ம முறைப்படி நம்ம என்ன செய்வோம், தஅகுலு இருக்கு, இந்த தஅகுலுலேருந்து அம்ரை கொண்டு வரணும். என்ன செய்வோம், முதல்ல தாவை எடுப்போம். தாவை எடுத்தோடனே குல் அப்படின்னு மாறிடுது. குல் அப்படின்னு மாறிடுதா. இதில் இன்னொரு பாயிண்ட்டு, இதில் தா எடுக்கிறோம், கடைசி எழுத்துக்கு சுக்குன் வைக்கிறோம். அதை கவனிக்கணும். ரெண்டு வேலை நடக்குது. தாவை எடுத்துட்டு கடைசி எழுத்துக்கு சுக்குன் வைக்கிறோம். அதுதான் இங்கே வருது. அதுக்கப்புறம் இதை உச்சரிக்க முடியாதுங்கிறதுனால இந்த ரெண்டாவது எழுத்துக்கு தம்மா இருந்துச்சுன்னா ஊ போடுறோம். ரெண்டாவது எழுத்துக்கு கஸ்ராவோ ஃபத்ஹாவோ இருந்தால் ஈ போடுறோம். இவ்வளோதான். இப்போ இங்கே இந்த தஅகுலு தா எடுத்தாச்சு, லாமுக்கு சுக்குன்னு வச்சாச்சுன்னா குல் குல் அப்படின்னு இருக்கா. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும், ரெண்டாவது எழுத்து லம்மா இருக்கு, அப்போ ஊ சேர்க்கணுமா. அப்போ உ குல் இருக்கா. இப்படி சொல்றதுக்கு பதிலாக குல்லுன்னு சொல்லிடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வர்றது நம்ம இப்படி கொண்டு வரலாம். அது என்னன்னா, இந்த ஃபேலுடைய அசலான எழுத்து 3 எழுத்து இருக்குல்ல, இந்த 3 எழுத்துல முதல் எழுத்து என்னது, அலிஃபா ஹம்சாவா. இந்த ஹம்சா முதல் எழுத்தா வர்றதுக்கெல்லாம் இப்படி வரும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அஹதனா அவன் எடுத்தான், அதோடைய முதாரி யஹுது அவன் எடுக்கிறான், அந்த தஹுது நீ எடுக்கிறாயின்னு அர்த்தம். அந்த தஹுது இதிலிருந்து நம்ம நார்மலாக அம்ரை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்கிறோம், தாவை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் தாலுக்கு சுக்குன் வைக்கிறோம், ஹுத் அப்படின்னு வருது. ரெண்டாவது எழுத்துக்கு பார்க்குறோம் லம்மா இருக்குது, அப்போ அதுக்கு முன்னாடி ஊன் சேர்க்கணும். ஹுத் அப்படிங்கிறது நார்மலாக உள்ளது. ஆனால் நம்ம இந்த மாதிரி 3 எழுத்தில், இந்த ஃபேலுடைய 3 எழுத்து அலிஃப் ஹாதா இல்லை, ஃபஸ்ட்டு எழுத்து அலிஃப் ஹம்சா வந்திருக்கிறதுனால நம்ம இதை விட்டுட்டு இந்த 2 எழுத்தை மட்டும் ஹுத். இதுலேயும் அந்த மாதிரி ஹம்சா வந்தபோது குல், ஹம்சா வரும்போது ஹுத். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கன்னா, தீஸ் ஃபார்ம்ஸ் ஆர் irregular and the first radical hamza has been omitted. இதெல்லாம் முதல்ல நம்ம அம்ரை எடுத்தோமே, அது ரெகுலரான முறையில் உள்ளது, வழக்கமாக உள்ளது. இது வழக்கத்துக்கு மாற்றமாக உள்ளது. என்ன ரீசனு, ஃபஸ்ட்டு அந்த வினை சொல்லுடைய ஃபஸ்ட்டு எழுத்து இருக்குது, அது ஹம்சாவாக இருக்குது, அதுதான் ரீசன். அதனால் நம்ம அதோடைய அம்ரு இந்த 2 எழுத்தை மட்டும், அந்த ஹம்சாவை விட்டுட்டு இந்த 2 எழுத்தை மட்டும் உச்சரிக்கிறோம். இது படிச்சிருக்கோம். அடுத்து, if the amr of the second person singular is followed by a word commencing with hamzatul wasl, the last letter of the amr takes a kasra to avoid iltiqa'u sakinaini. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இஷ்ரப் அப்படிங்கிறது என்னது, ஷரீபால இருந்து வந்துச்சு. ஷரீபா அவன் குடித்தான், யஷ்ரபு அவன் குடிக்கிறான், தண்ணீரை குடிக்கிறான். அவன் தண்ணீரை குடித்தான், அவன் தண்ணீரை குடிக்கிறான். அந்த தஷ்ரபு, அதுலேருந்து அந்த தஷ்ரபுல தாவை எடுத்தோம், பாக்கு சுக்குன்னு வச்சுட்டோம், ராக்கு ஃபத்ஹா இருக்கிறதுனால ஈயை சேர்த்துட்டோம், இஷ்ரப்னு ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் அல்மா என்ன குடித்தான், தண்ணியை குடித்தான், அல்மா. இப்போ இஷ்ரப் அல்மா இதை சேர்த்து சொல்லும் போது நம்ம இஷ்ரப், இந்த இந்த நம்ம படித்தோம்ல, இந்த அலிஃப் இருக்கே, இது ஹம்சத்துல் வசல். இந்த ஹம்சத்துல் வசல் அல்மாங்கிறது நம்ம வாக்கியத்துடைய முதல் சொல்ல வரும்போது சொல்லுவோம், முதல் சொல்ல வராமல் ரெண்டாவது இடையில வரும்போது சொல்ல மாட்டோம்னு சொன்னோம். அப்போ இது சொல்ல மாட்டோமா, சொல்ல மாட்டோமா. அப்போ இங்கே பாவுக்கும் சுக்குன் இருக்குது, இந்த லாமுக்கும் சுக்குன் இருக்குது. இந்த மாதிரி 2 சுக்குன் ஒன்றை ஒன்று சந்திக்கிறதுக்கு பேர் தான் இல்திகாவு சாக்கினைனி.
2 சுக்கூனுடைய எழுத்துக்களுடைய சந்திப்புன்னு அர்த்தம். இது